ஏணி போல் மாற்றப்பட்ட பனை மரம். கட்டி தழுவி முத்தம் கொடுத்து ஏறிய சீமான். கல்லுக்கு தடையா? நானே ஏறி தொடங்கி வைக்கிறேன் என ஏறி கல் இறக்கி அதனை குடிக்கவும் செய்த சீமான். தமிழனின் மாநில மரம் பனை. ஒரு கிராமத்தில் பனை இருந்தால் அதுதான் அந்த கிராமத்திற்கே துணை என்ற அளவிற்கு பெரும் புயலையும் தடுத்து கிராமத்தை காக்கக்கூடிய வலிமை பெற்ற மரம். தனது தலை உச்சியிலிருந்து வேர் வரை பயன் தரக்கூடிய அந்த மரம் அழிந்து போனதற்கு மிகவும் காரணம் கல் தடை செய்யப்பட்டதே என கல்லிறக்க அனுமதி கேட்டு சீமான் தொடர்ந்து போராடி குரல் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை அருகே பனை மரத்தில் ஏறி சீமான் கல் இறக்கும் நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அதனை முன்னிட்டு தனது இடுப்பில் கல் இறக்க தேவையான பொருட்களை எடுத்து செல்லும் உரையை கட்டிக்கொண்டு போர் வீரன் போல் தயாராகி ஏறி சென்று கல்லிறக்கி பனை ஓலையில் அதனை ஊற்றி பருகிய காட்சி வெளியாகி இருக்கிறது. ரத்தம் வந்த போதும் சத்தம் இல்லாமல் நடந்து சென்ற அண்ணன் பனைமரத்தில் ஏறிவிட்டு இறங்கி வந்த சீமானின் காலில் சில காயங்கள் இருந்தது கண்டு தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அதனை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்றார் சீமான்.